இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தலைப்பு ரியாலிட்டி அண்ட் இன்டெகிரல் நாலேஜ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 17 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு நாம் தொடரலாம். லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நிறைய விஷயங்கள் நம்ம நேரடியாக பார்க்கின்றோம், கேட்கின்றோம், பார்க்கின்றோம், ஐம்புலன்களின் மூலமாக உணர்கின்றோம். நேரடியாக நாம் ஐம்புலன்களின் மூலமாக உணர்வது, அதை மாத்திரமே நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுதான் நிதர்சனமான உண்மை என்று நாம் நம்புகின்றோம். அதுதான் உண்மை என்று நம்புகின்றோம். அதுதான் நாம் நம்புதற்குரிய ஒரு அறிவு என்று நாம் நம்புகின்றோம். இது எந்த அடிப்படையில் நாம் இவ்வாறு எண்ணுகின்றோம் அப்படின்னா, இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த சட உலகில் நாம் வாழும் வாழ்க்கை, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சட உலகை சார்ந்த விஷயங்கள், இதுதான் உண்மை, இதுதான் அனைத்திற்குமே அடிப்படை என்கின்ற ஒரு கருத்தில் பெயரில் தான் நாம் இவ்வாறு எண்ணுகின்றோம். இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் ஸ்தூல நிலையில் இல்லையோ, உதாரணத்திற்கு நம்முடைய உணர்வு நிலை, நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மன், இதெல்லாம் முக்கியமாக கருதப்படுவது இல்லை. இதெல்லாம் நாம் எவ்வாறு எண்ணுகின்றோம் என்றால், ஸ்தூல நிலையில் உள்ள அமைப்புகளினுடைய ஒரு தற்காலிகமான ஒரு விளைவுதான் இவை என்று நாம் நினைக்கின்றோம். அடிப்படையில் எது உண்மை என்று எண்ணுகின்றோம்? இந்த ஸ்தூல நிலையில் உள்ள இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், சட உலகை சார்ந்த அமைப்புகள், இதுதான் அடிப்படை என்று எண்ணுகின்றோம். ஆன்மன் என்று ஒருவருக்கு இருப்பதையோ, மெய்ப்பொருள் என்று ஒன்று இருப்பதையோ நாம் இந்த கண்ணோட்டத்தின்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. எவையெல்லாம் ஸ்தூல நிலையில் நம்மால் உணர முடியவில்லையோ, ஐம்புலன்களினால் உணர முடியவில்லையோ, அவைகளுக்கு உண்மைத்தன்மை அவ்வளவாக கிடையாது. சடப்பொருளை சடத்தன்மையில் உள்ள விஷயங்களுடன் ஒப்பிடும் பொழுது இத்தகைய விஷயங்களுக்கு ஒரு உண்மைத்தன்மை அந்த அளவுக்கு கிடையாது என்று எண்ணுகின்றோம். அவ்வாறு இருந்தாலும் அவை நம்முடைய ஐம்புலன்களினால் நிரூபிக்கப்பட வேண்டும், உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் எண்ணுகின்றோம். மேலும் இங்கு சட உலகில் இருக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக அவை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அப்பொழுதுதான் அது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உதாரணத்திற்கு உங்களுடைய செல்போன்ஸ் எடுத்துக்கலாம். செல்போன்ஸ்ல எல்லாமே ரேடியோ வேவ்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக வருகின்றது. இவைகளை நாம் பார்க்க முடியாது, ஐம்புலன்களினால் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எதனால் என்றால் அவைகள் ஒரு திடநிலையில் உள்ள கருவிகளின் மூலம் உறுதி செய்யப்படுகின்றன. ஆகையால் இவ்வாறுதான் நாம் இந்த ஸ்தூல நிலையில் இல்லாத விஷயங்களை நாம் உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் ஏற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறுதான் மனித மனம் செயல்படுகின்றது.
ஆனால் இந்த கண்ணோட்டம், இந்த கருத்து தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இதில் நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய இருப்பினுடைய ஒரு பகுதியைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு ஏரியா, ஒரு பகுதியைத்தான் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வு, இருப்பு என்பது வெறும் ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு மாத்திரம் அமைவது இல்லை. இதற்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ஸ்தூல நிலையில் உள்ள விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அவை அனைத்தும் நாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அவை அனைத்தும் நாம் விடுபட்டு போகின்றன. இதனுடைய இந்த கண்ணோட்டத்தினுடைய உச்சகட்டமாக பார்க்க போனால், நாம் வெறும் கல்லுக்கும் நம் நம் உண்ணும் திடமான நிலையில் நாம் காணப்படும் அனைத்திற்கும் தான் முக்கியத்துவம் தருகின்றோம். ஒரு உண்ணும் உணவிற்கு முக்கியத்துவம் தருகின்றோமே ஒழிய, அதைத்தான் உண்மை என்று நம்புகின்றோமே ஒழிய, சூட்சுமமான நிலையில் உள்ள மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுள் தோன்றும் அன்பு, இந்த வீரம், மனிதனிடம் காணப்படும் அந்த ஒரு மேன்மை தன்மை, ஆண்மன், இவைகளெல்லாம் அதற்கெல்லாம் நாம் இந்த உண்மைத்தன்மையை வழங்குவது இல்லை. இவைகளை நாம் எவ்வாறு எண்ணுகின்றோம் என்றால், இவைகள்லாம் ஒரு தாழ்வான நிலையை சார்ந்தவை. உண்மை என்றால் சில ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை என்ற நிலையில் கீழான நிலையில் இருப்பவை, மேலும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவை இல்லை என்றெல்லாம் நாம் நம்புகின்றோம். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், அன்பு, தைரியம், வீரம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அக உணர்விற்கு இவைகள்லாம் மாபெரும் விஷயங்களாக அக உணர்வினால் மாபெரும் விஷயங்களாக கருதப்படுகின்றன. ஆனால் பொருளை மாத்திரம் உண்மை என்று நம்புவர்கள், இந்த ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை என்று நம்புபவர்கள் எவ்வாறு இந்த விஷயங்களை பார்க்கின்றார்கள் என்றால், இவைகளெல்லாம் ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர் விளைவாக நம்முள் தோன்றக்கூடியவை. ஆகக்கூடிய எது அடிப்படை உண்மை என்றால், இந்த உலகத்தில் ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஈவன் மனிதனுடைய ஆன்மன் அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இங்கு பகவான் என்ன கோருகின்றார்? நம்முடைய வாழ்வு நாம் எவையெல்லாம் நேரில் காண்கின்றோமோ, எவையெல்லாம் ஒரு திடமான வாழ்வு என்று நம்புகின்றோமோ, நம்முடைய அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், அதற்கு மதிப்பு எதனால் வருகின்றது என்றால், அது ஆன்மனுடன் ஏற்படுத்தியுள்ள உறவால் தான் அதற்கு மதிப்பு வருகின்றது. ஆகையினால் நம்முடைய அந்த அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் அது ஒரு களம்தான், அது ஒரு தருணம்தான். எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றால், இந்த ஆன்மனினுடைய முன்னேற்ற காலத்தின் ஊடே இந்த ஆன்மனுடைய முன்னேற்றத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளதுதான் நாம் வாழ்கின்ற அந்த அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்தூல நிலையில் இருப்பது ஒரு களம். எதற்காக இந்த களம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றால், இந்த உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சூட்சுமமான விஷயங்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு களம்தான் ஸ்தூல நிலையில் உள்ள அனைத்துமே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் அந்த அப்ஜெக்டிவ் வேர்ல்டு என்று கூறுகின்றோம். அப்ஜெக்டிவ் வேர்ல்டுனா நம்ம பார்க்கக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அப்ஜெக்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறோம்.
இந்த அப்ஜெக்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அது உண்மையிலேயே என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வெளிப்புற வடிவம், தோற்றம் தான். அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால என்ன பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார் என்றால், இந்த அப்ஜெக்டிவ் வேர்ல்ட் உலகத்தில் அந்த ஸ்தூல நிலையில் பார்க்கக்கூடிய உலகம் என்பது ஒரு முதல் வடிவம் அப்படிங்கிறார். ஒரு முதல் வடிவம், ஒரு பேசிஸ் தான். பட் அதுதான் ஒரு எசென்ஷியல், அதுதான் அடிப்படை என்பது கிடையாது. அதுதான் ஒரு ஒரு முக்கியமான உண்மை, அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ட்ரூத், ஒரு முக்கியமான உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகின்றார். நாம் காணக்கூடிய இந்த அப்ஜெக்டிவ் வேர்ல்ட் அதுவும் சரி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், நம் ஐம்புலன்களினால் அறியப்படாமல் ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், சப்ஜெக்டிவ். இந்த 2 விஷயங்களுமே பார்த்தோம் அப்படின்னா, 2மே அந்த மெய்ப்பொருள், அதனுடைய இரு பக்கங்கள். 2க்குமே சரிசமமான மதிப்பு உண்டு என்று பகவான் இங்கு கூறுகின்றார். நாம் வந்து இந்த சட உலகை வந்து எவ்வாறு பார்க்கின்றோம் என்றால், நம்முடைய ஐம்புலன்களின் மூலமாக பார்க்கின்றோம். எல்லா சடப்பொருட்களையும் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன காரணம் என்றால், அவைகளெல்லாம் நம்முடைய ஐம்புலன்களினால் அறியப்படுகின்றன. பகவான் இங்கு என்ன கோருகின்றார்? ஈவன் நம்முடைய இந்த அப்ஜெக்டிவ் வேர்ல்ட், நம் கண்ணால் காணக்கூடிய இந்த உலகத்துல கூட எவையெல்லாம் இந்த காணா உலகங்கள் இருக்கின்றனோ, இந்த காணும் உலகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றதோ, அவைகளுக்கு சரிசமமான உரிமை உண்டு என்று கூறுகின்றார். எவ்வாறு ஒரு திடப்பொருளை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோமோ, திடப்பொருள் உண்மை, ஒரு சடப்பொருளை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ, அதே போல நம்மால் கண்ணால் காண முடியாத, காணாத விஷயங்கள், சூப்ரா பிசிக்கல், இந்த உலகத்திற்கு, இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அதற்கு அவைகளை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு சரிசமமான உரிமை இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் என்ன பகவான் இறுதியாக கூறுகின்றார் என்றால், ஒரு மனிதனுக்கு வந்து இந்த சடப்பொருள் ரீதியாக அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. ஒரு பொருளை தொட்டு பார்க்கின்றோம், நேரில் கண்ணால் பார்க்கின்றோம். நிறைய அனுபவங்கள் சட உலகில் நம்முடைய ஐம்புலன்களின் மூலமாக ஏற்படுகின்றன. அவைகள் உண்மைதான். அதே போல இந்த சட உலகைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றன. அதைத்தான் பகவான் சூப்ரா பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறார். இந்த அனுபவங்களும் பார்த்தோம் அப்படின்னா உண்மைதான் அப்படிங்கிறார். இவைகளை எல்லாம் நாம் வந்து ஒரு ஹலூசினேஷன், ஒரு மாய தோற்றம், ஒரு பொய்யான தோற்றம் என்று எண்ணவே முடியாது என்று கூறுகின்றார். என்ன காரணம் என்றால், எண்ணிலடங்காத யோகிகள், மகான்கள் வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட உலகை சார்ந்த அனுபவங்கள் மாத்திரமல்ல, சட உலகிற்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் தான் ஏற்படுகின்றன. அவர்களுக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே அத்தகைய நிலையை உடையவை. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அத்தகைய அனுபவங்கள் வந்து உண்மை என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ளணும். அவற்றை பொய் என்று நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. பொய் என்றோ மாய தோற்றம் என்றோ நாம் ஒதுக்கி தள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். paragraph 18. Chapter 15, Reality and the Integral Knowledge. Paragraph 18. In fact, subjectivity and objectivity are not independent realities. They depend upon each other. They are the being through consciousness looking at itself as subject on the object, and the same being offering itself to its own consciousness
as object to the subject. The more partial view concedes no substantive reality to anything which exists only in the consciousness, or, to put it more accurately, to anything to which the inner consciousness or sense bears testimony, but which the outer physical senses do not provide with a ground or do not substantiate. Explanation. We have seen that in our range of the objective world itself, the supraphysical, which lies beyond our physical world, has as much right to acceptance as the physical objectivity. In fact, subjectivity and objectivity are not independent realities. They depend upon each other. All is Brahman. Brahman is unity consciousness without division. Brahman, the being, through consciousness, looks at itself as subject on the object. The same being offers itself to its own consciousness as object to the subject. There is only one consciousness which is at once the subject and the object, taking two poises. Imagine a person looking at a flower. Ordinarily, the person sees himself as a subject and the flower as the object, because the person and the flower have two different consciousnesses. Supposing both have an identity of consciousness, the differentiation between the subject and the object goes away. The more partial view does not accept anything as reality, which exists only in the consciousness. It does not validate anything as reality, which is witnessed by our inner consciousness or sense, but not perceived by our outer physical senses. For example, if we see a flower in our subtle vision, we do not accord the sense of reality to it. On the other hand, if we see a flower through our physical eyes, we take it as real. இந்த உலகத்துல எந்த அளவிற்கு நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஐம்புலன்களினால் உணரக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் நாம் உண்மைத்தன்மையை அளிக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், ஐம்புலன்களினால் உணரப்படாமல் ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளேயே உணரக்கூடிய விஷயங்கள், அதான் சப்ஜெக்டிவ் விஷயம். அப்ஜெக்டிவ் என்பது நமக்கு வெளியில பார்க்குற விஷயம். இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஒன்று தனித்தனியே இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை. அது எப்படி நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணால ஒரு பொருளை பார்க்குறோம். கண்ணால ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு வெளியில இருக்கிற மாதிரி பார்க்குறோம். எனக்கு வெளியில ஒரு பொருளை பார்க்குறோம். ஒரு அழகான மலரை நான் பார்க்கின்றேன் என்று நான் கூறுகின்றேன். எனக்கு வெளியில உள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது நான் பார்ப்பவன் நானாகவும், பார்க்கக்கூடிய விஷயம் என்னிலிருந்து வேறாகவும் காணப்படுகின்றது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், சப்ஜெக்டிவ் எனக்குள்ள இருக்கிற விஷயம், ஆப்ஜெக்டிவ் என்பது எனக்கு வெளியில இருக்கிற விஷயம், ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையில எது உண்மை அப்படின்னா, இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமே ஒரே உணர்வு நிலை தான். இந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸ் தான் ஒன்றுதான், யூனிட்டி கான்சியஸ்னஸ் தான். பிரம்மன் தான் எல்லாமே இடத்துலையும் பிரம்மனாகத்தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வெவ்வேறு கான்சியஸ்னஸ் கிடையாது. அதைத்தான் இங்க பகவான் கூறுகின்றார். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், பார்ப்பது பார்க்கப்படுவது அப்படிங்கிறது
இரண்டு வெவ்வேறு உணர்வு நிலையில கிடையாது. ஒரே உணர்வு நிலைதான் அது அவ்வாறு இரண்டு நிலைகளில் பொருத்தி கொண்டு அவ்வாறு விஷயங்களை பார்க்கின்றது. There is only one consciousness. அதுதான் சப்ஜெக்டா இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு. நாம தான் ஒரு ஆர்டிபிஷியலா பிரிச்சுக்கிறோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். பட் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா எது எல்லாத்துலயும் எது இருக்கு? அந்த பிரம்மன் தான் இருக்கு. அது எப்படி பார்க்குது? தன்னையே சப்ஜெக்டா வைத்துக்கொண்டு மற்றொன்றை தன்னையே ஆப்ஜெக்டா வைத்துக் கொண்டுதான் பார்க்கின்றது. ஒரே விஷயம் ஒரு ஆள் தான், அந்த ஒரு ஆள் தான் சப்ஜெக்டாவும் இருக்காரு, ஆப்ஜெக்டாவும் இருக்காரு. இதைத்தான் பகவான் இங்க கோருகின்றார். இந்த பீயிங் தான் கான்சியஸ்னஸ் மூலமாக தன்னையே ஒரு சப்ஜெக்ட் பார்க்கும் பொருள் அப்படிங்கிற வைத்துக்கொண்டு தன்னையே வெளியில் வைத்துக்கொண்டு பார்க்கப்படும் பொருளாக பார்க்கின்றது. ஏன்னா ஒரே உணர்வு நிலை தானே. உணர்வு நிலை அப்படிங்கிறது ஒன்று தானே, இல்லையா? அதனால் இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லலாம். உதாரணம் ஒரு மலரை பார்க்கின்றோம். மலரை பார்க்கும் பொழுது அந்த பார்ப்பவர் ஒன்றாகவும் மலர் வேறாகவும் நம்ம காணப்படுகின்றது. ஏன் அவ்வாறு காணப்படுகின்றது? அந்த மலர் நமக்கு வெளியில உள்ள விஷயமாக ஏன் நாம் காணுகின்றோம் என்றால், இரண்டுமே வெவ்வேறு உணர்வு நிலைகளில் இருக்கின்றோம். நம்ம மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கோம். ஃப்ளவர் அப்படிங்கிறது வேற ஒரு கான்சியஸ்னஸ்ல இருக்கு. அதனாலதான் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயமா அதை பார்க்கிறோம். சப்போஸிங் நம்மளுடைய உணர்வு நிலையும் அந்த ஃப்ளவர் மலருடைய உணர்வு நிலையும் ஒன்றாக இருக்கும் பட்சத்துல அங்க பார்ப்பவர் பார்க்கப்படும் பொருள் அப்படிங்கிற பிரிவினையே இருக்காது. இதைத்தான் பகவான் இங்க கோருகின்றார். இந்த ஒரு பகுதியான முழுமையான பார்வையில பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு அல்ல அப்படின்னு தெரியும். ஆனா வெறும் பார்ஷியலா பகுதியான பார்வையில பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா எவையெல்லாம் ஸ்தூல நிலையில் உணரப்படுகின்றதோ, எனக்கு வெளியில உணரப்படுகின்றதோ ஐம்பொருட்களினால் அதைத்தான் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றேன். எவையெல்லாம் உணர்வு நிலையில் உணரப்படுகின்றதோ அவைகளை நாம் உண்மை அல்ல என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கின்றேன். எவையெல்லாம் என்னுடைய அக உணர்வு நிலையினால் உணரப்படுகின்றதோ, அறியப்படுகின்றதோ, பார்க்கப்படுகின்றதோ அவைகளை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எவையெல்லாம் என்னுடைய ஐம்புலன்களினால் அறியப்படுகின்றதோ அவைகளை மாத்திரமே உண்மை என்று நம்புகின்றேன். அப்படித்தான் ஒரு குறுகிய கண்ணோட்டமாக ஆகிவிடுகின்றது. இதற்கு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நம்ம அகக்காட்சிகள் மனிதர்களுக்கு தோன்றுகின்றன. எவ்வேறு யோகிகளுக்கு, ஞானிகளுக்கெல்லாம் அகக்காட்சிகள் தோன்றும், விஷன்ஸ் தோன்றும். நமக்கே கூட அகக்காட்சிகள் அவ்வப்பொழுது தோன்றும். இந்த அகக்காட்சியில ஒரு மலர் தோன்றுனா அதற்கு முக்கியத்துவம் தரமாட்டோம். அது ஏதோ தோன்றியது அப்படின்னு நினைச்சுப்போம். அதே சமயம் ஒரு மலரை நாம் நேரில் பார்க்கும் பொழுது அதை நாம் உண்மை என்று நம்புகின்றோம். ஆனால் இந்த கண்ணோட்டம் தவறு அப்படிங்கிறார். அகக்காட்சியில் காண்பதும் உண்மை, புறக்காட்சியில் காண்பதும் உண்மை. ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. ஒன்று உண்மை, இன்னொன்று பொய் என்று நாம் கூற முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். But the outer senses can bear a reliable evidence only when they refer the version of the object to the consciousness, and that consciousness gives a significance to their report, adds to its externality its own internal intuitive interpretation, and justifies it by a reasoned adherence. For the evidence of the senses is always by itself imperfect, not altogether reliable, and certainly not final, because it is incomplete and constantly subject to error. Indeed, we have no means of knowing the objective universe except by our subjective consciousness, of which the physical senses themselves are instruments. As the world appears not only to that but in that, so it is to us. Yes. Explanation.
but the outer senses can bear a reliable evidence only when they refer their version of the object to the consciousness. Whatever our senses perceive has to be validated by our consciousness. It is the consciousness that gives a significance to the report of the senses. It adds to its externality its own internal intuitive interpretation and gives justification to it. It is because the evidence of the senses is always by itself imperfect. It is not altogether reliable. It is certainly not final because it is incomplete and constantly subject to error. We think that we perceive this universe through our physical senses. Indeed, we have no means of knowing the objective universe except by our subjective consciousness. Our physical senses are themselves the instruments of our subjective consciousness. As the world appears not only to our subjective consciousness, but in that so it is to us. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வெளியில பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கின்றோம், ஐம்புலன்களினால் விஷயங்களை வாங்கிக் கொள்றோம். அது மாத்திரம் போதுமா? இப்ப நம்ம ஐம்புலன்களினால் பார்த்து ஐம்புலன்களினால் தெரிவிக்கப்படக்கூடிய விஷயங்களை வைத்துக் கொண்டு மாத்திரம் அந்த இன்புட் அது மாத்திரம் போதுமா? அதை வைத்துக் கொண்டுதான் அது நம்மளுடைய நம்முள் பதிவாகின்றதா அப்படின்னா அது மாதிரி கிடையாது. எல்லாமே என்ன அப்படின்னா ஐம்புலன்களின் மூலமாக நமக்கு விஷயங்கள் நமக்குள் தருவிக்கப்படுகின்றன. இருந்தாலும் எல்லாம் எதன் முன் வைக்கப்படுகின்றன அப்படின்னா நம்மளுடைய உணர்வு நிலையின் முன் அனைத்துமே வைக்கப்படுகின்றன. உணர்வு நிலை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஐம்புலன்கள் மாத்திரம் வேலை செஞ்சும் பிரயோஜனம் இருக்காது. ஐம்புலன்கள் உள்ள ஒரு இன்புட் நமக்கு தருது. இந்த அது மாதிரி கிடைத்த விஷயங்களை எது உறுதி செய்கின்றது என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ். ஸோ எல்லாமே இறுதியில எதனால் ஒரு நம்பகத்தன்மையை எதனால் நம்பகத்தன்மை வழங்கப்படுகின்றது என்றால் உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் தான் ஓகே எஸ் இது இந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்று நம்மளுடைய கான்சியஸ்னஸ் தான் அது உறுதி செய்கின்றது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலை. அதனால என்ன அறிந்து கொள்கின்றோம்? எதெல்லாம் நம்மளுடைய சென்சஸ் இப்போ ஐம்புலன்கள் விஷயங்களை பெற்றுக்கொண்டு உள்ளே அனுப்புகின்றதோ அவ்வாறு அனுப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இறுதியில எதனால் உறுதி செய்யப்பட வேண்டும்? நம்முடைய கான்சியஸ்னஸ் அதை வேலிடேட் பண்ணணும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய எது உறுதி செய்கின்றது? நம்மளுடைய கான்சியஸ்னஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட கான்சியஸ்னஸ்ஸே இல்லைன்னு வச்சுக்கலாம், வெளியிலேருந்து என்ன விஷயம் வந்தாலும் அதுக்கு உள்ளுக்குள்ள ரியாக்ஷனே இருக்காது. அதைத்தான் இங்க பகவான் சொல்கின்றார். ஸோ எது நம்மளுடைய ஐம்புலன்களினால் தெரிவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எது முக்கியத்துவத்தை அளிக்கின்றது? இட் இஸ் அ கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் தான் என்ன செய்கின்றது? ஐம்புலன்கள் நோ டவுட் விஷயங்களை உள்ள தருது. ஆனா அதுக்கு அதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு பொருளை புரிந்து கொள்கின்றோம், ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்றோம், ஒரு இன்ட்யூட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கொடுக்கிறோம். அதே போல இந்த பெற்றுக்கொண்ட தகவல்களுக்கு இதுதான் இது உறுதிதான் என்று நியாயப்படுத்துகின்றோம். இதெல்லாம் எது செய்கின்றது? நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ். இதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் ரெண்டு விஷயத்த பார்த்தாங்க அப்படின்னா அதை புரிந்து கொள்வது ஒரே மாதிரி தானே புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இருக்கவே இருக்காது. ரெண்டு பேரும் ரெண்டு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் வேறு விதமாகத்தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐம்புலன்கள் ஒரே இன்புட்டு தான் தருது ரெண்டு பேருக்கும்.
ஆனா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒன்று இந்த இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும் பொழுது மாறி வெவ்வேறாக பண்ணுகின்றது. அப்படின்னா அது எது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ். ஸோ இது நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? எது வந்து உண்மை, எது வந்து ஃபைனலா அப்ரூவ் பண்ணுது அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தான் அப்ரூவ் பண்ணுது. அது அப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து வெளியிலயும் இருக்கலாம், அதாவது நம்மளுடைய ஐம்புலன்களினாலும் அறியப்படலாம், ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய விஷயங்களாவும் இருக்கலாம். எல்லாமே இறுதியில கான்சியஸ்னஸ் தான் உறுதி செய்கின்றது. ஏன் அப்படின்னா, ஏன் அது மாதிரி இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஐம்புலன்களினால் தெரிவிக்கப்படும் விஷயங்கள் வந்து அது வழங்கப்படும் அந்த நிரூபணம் வந்து முழுமையற்றதாக கிடையாது. நம்முடைய ஐம்புலன்கள் வந்து வழங்கும் விஷயங்கள் குறித்த நிரூபணம் என்பது ஒரு முழுமைத்தன்மை உடையதாக இல்லை. இட் இஸ் இம்பர்ஃபெக்ட். அதனால்தான் அது நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இல்லை. அது வந்து இறுதியான ஒரு உண்மையை நமக்கு தெரிவிக்காது. அது வந்து ஒரு கம்ப்ளீட் முழுமையான உண்மையை நமக்கு தெரிவிக்காது. எப்பொழுதுமே அது பிழைகளுக்கு உட்பட்டுதான் இருக்கும் அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து நம்ம கான்சியஸ்னஸ் தான் ரியல் ஜட்ஜ் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் வந்து நம்மளுடைய பிசிக்கல் சென்சஸ் அதன் மூலமாக அறிந்து கொள்கின்றோம், உள்வாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் என்ன வந்து எந்த உண்மையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலும் அதை அறிந்து கொள்வது என்பது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலை, சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், அதுதான் வந்து அறிந்து கொள்கின்றது. சப்போஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய ஸ்தூல விஷயங்களை நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படின்னா ஐம்புலன்கள்ங்கிறது என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஐம்புலன்கள் கூட எதனுடைய கருவிகளாக செயல்படுகின்றன என்றால் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், உள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலையினுடைய கருவிகள் தான் வெளியில செயல்படக்கூடிய அந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னா, உலகம் வந்து எதனால் காணப்படுகின்றது என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அதனால்தான் காணப்படுகின்றது. அதன் உள்ளேயும் உலகம் இருக்கின்றது. அதனால்தான் நம்ம உலகத்தை பார்க்கிறோம். அது புரிஞ்சுக்கிறோம். நம்ம உலகத்தை வந்து ஏதோ நம்மளுடைய ஐம்புலன்களை நாம் மாத்திரம் பார்க்கிறோம்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அதுக்குள்ளேயே இருக்குது. உலகம் என்பது அதுக்குள்ளேயே இருக்கு. அதனால்தான் காணப்படுகின்றது. அதனால்தான் உலகத்தை நாம் உணர்கின்றோம். சோ இந்த விஷயங்களைத்தான் இங்க பகவான் உறுதி செய்கின்றார். If we deny reality to the evidence of this universal witness for subjective or for supraphysical objectivities, there is no sufficient reason to concede reality to its evidence for physical objectivities. If the inner or the supraphysical objects of consciousness are unreal, the objective physical universe has also every chance of being unreal. In each case, understanding, discrimination, verification are necessary. But the subjective and the supraphysical must have another method of verification than that which we apply successfully to the physical and external objective. Madam? We cannot deny reality to the evidence of this universal witness, that is consciousness, which validates our subjective or supraphysical experiences. If we do so, then there would be no sufficient reason for us to concede reality to its evidence for the physical objects. If the inner or the supraphysical objects of consciousness are unreal, then the objective physical universe has also every chance of being unreal. In each case, understanding, discrimination, verification are necessary. We adopt a certain method to verify the experiences observed by our physical senses. Similarly, the objective and the supraphysical must have another method of verification than that which
we apply to the physical and external objective. நமக்குள்ளேயே என்ன இருக்கு அப்படின்னா, அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் இருக்கு. நமக்குள்ளேயே வந்து அந்த சாட்சியாக அனைத்துமே பார்க்கும் உணர்வு நிலை செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? நமக்குள்ளே ஏற்படக்கூடிய விஷயங்கள், அனுபவங்கள், இந்த ஸ்தூல உலகை சார்ந்தவை, ஸ்தூல உலகிற்கு அப்பாற்பட்ட அனைத்து அனுபவங்களையும் அதுதான் வந்து சாட்சியாக அனைத்தையுமே அதுதான் பார்த்து கொண்டிருக்கின்றது. சோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உண்மைத்தன்மையை வழங்காமல் இருக்கவே முடியாது. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, அதுதான் வந்து எல்லாத்தையும், எல்லா அனுபவங்களையும் அதுதான் பார்த்து கொண்டிருக்கின்றது. அது உண்மை. அது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடியது உண்மை இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் வந்து உண்மை இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. அது உண்மை இல்லைன்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து பார்க்கிறோமே, வெளியிலேருந்து பார்த்து அறிந்து கொள்கின்றோமே அந்த ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவைகளை எவ்வாறு உண்மை என்று ஏற்றுக்கொள்வது? இது உண்மை இல்லைன்னா அது உண்மை இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா வெளியில ஒரு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்குமே உண்மைத்தன்மையை வழங்குவது உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தான். உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் வந்து உள்ள உண்மைத்தன்மை உடையது அல்ல, அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இட் இஸ் அ ஃபிக்ஷன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்ம அதன் மூலமாகத்தான் இந்த வெளி உலகத்தையே நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்படி என்றால் அந்த வெளி உலகமே பொய் என்று ஆகிவிடும். அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். நம்ம உள்ள இருக்கக்கூடிய அக உணர்விற்கு நம்மளுடைய அகத்தில் அடையக்கூடிய அனுபவங்கள், இந்த சட உலகைக்கு அப்பாற்பட்ட விஷய நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சூப்ரா பிசிக்கல் ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். சாவித்திரியில படிச்சிருக்கோம், காணா உலகங்கள்னு படிக்கிறோம், இந்த வேர்ல்ட் ஸ்டேர்னு படிக்கிறோம். ஸ்தூல உலகம் தான் இருக்கு, அதுக்கு மேல எவ்வளவோ வேர்ல்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அன்றியல்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய உலகமும் அன்றியல் தான் இல்லையா? அது அன்றியல்னு, ஏன்னா எல்லாமே ஒரே உணர்வு நிலை தான் பார்க்கின்றது. ஒரே உணர்வு நிலை தான் கண்ணால் நம்ம ஐம்புலன்களினால் அறியக்கூடிய விஷயங்களையும் உறுதி செய்கின்றது, ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் ஒரே உணர்வு நிலை உறுதி செய்கின்றது. அப்ப அது நீங்க ஏற்றுக்கல, அது பொய் அப்படின்னா இதுவும் பொய்ன்னு ஆயிடும். ஏன்னா என்ன உண்மையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஐம்புலன்களின் மூலமாக நாம் அனைத்தையும் அறிகின்றோம். ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்கின்றன, அவைகளையும் நாம் அறிகின்றோம். இவை எந்த அளவுக்கு உண்மையோ அதுவும் அந்த அளவுக்கு உண்மை. இந்த உண்மையைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஏன்னா நம்ம படிக்கிற சாப்டருடைய தலைப்பு என்ன? ரியாலிட்டி. ரியாலிட்டின்னு எல்லாமே ரியல் தான் இங்க. நான் இல்ல நான் ஐம்புலன், நான் வந்து மெட்டீரியலிஸ்ட் மாதிரி இந்த சட உலகம் அதை சார்ந்த விஷயங்கள் தான் உண்மைன்னு சொல்லுவேன், இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே உண்மை இல்லைன்னு எது உண்மை இல்லை என்று நான் எண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது முற்றிலும் தவறு அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் பொழுதும் எது அவசியமாகின்றது? புரிந்து கொள்வது, டிஸ்கிரிமினேஷன், இது சரி அது தவறு என்று பாகுபடுத்தி பார்ப்பது, வெரிஃபிகேஷன், உறுதி செய்து கொள், இதெல்லாம் எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். சட உலகில் சார்ந்த விஷயங்களுக்கும் பொருந்தும், சட உலகுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம பிசிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு மாதிரி உறுதி செய்து கொள்கின்றோம். கண்ணால பார்க்கிறோம், தொட்டு பார்க்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்ம புலன்களின் மூலமாக அடையக்கூடிய அனுபவங்களை நாம் உறுதி செய்து கொள்கின்றோம். அதே போல இந்த புலன்களை சாரா அடையக்கூடிய அனுபவங்கள் இருக்கின்றன இல்லையா? சூப்பர் பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ். அதை உறுதி செய்து கொள்வதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன. நம்ம இங்க அப்ளை பண்ற வழிகளையே வந்து அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இல்ல நான் கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், அப்பதான் ஏத்துப்பேன்னா அது முடியாது. ஏன்னா அது வந்து அப்ளிகபிள் வந்து இந்த சட உலகை சார்ந்த விஷயங்களுக்கு தான். சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உறுதி செய்து கொள்வதற்கு
வேறு சாதனங்கள் இருக்கின்றன, வேறு கருவிகள் இருக்கின்றன. அவைகள் மூலமாகத்தான் நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். இதை நாம் அடிப்படையில புரிந்து கொள்ளணும். அடுத்தது பார்க்கலாம். Subjective experience cannot be referred to the evidence of the external senses. It has its own standards of seeing and its inner method of verification. So also, supraphysical realities, by their very nature, cannot be referred to the judgment of the physical or sense mind, except when they project themselves into the physical, and even then, that judgment is often incompetent or subject to caution. They can only be verified by other senses and by a method of scrutiny and affirmation which is applicable to their own reality, their own nature. Explanation. Subjective experience cannot be referred to the evidence of the external senses. It has its own inner method of verification. Likewise, supraphysical realities, that is, subtle worlds, etc., by their very nature, cannot be referred to the judgment of the physical or sense mind, except when they project themselves into the physical. Even then, that judgment is often incompetent or done with caution. Supraphysical realities can only be verified by other senses and by a method of scrutiny and affirmation which is applicable to their own reality, their own nature. For example, if we want to observe the stars, we need a telescope. A microscope will not be a proper instrument for that purpose. Both the subjective and the objective are dependent realities. It is not that only the objective has means of verification. The subjective also has its own standards of verification. Further, I may know the subjective happenings in myself but not another's. This shows the limitation of the physical mind. It is always egocentric in its attitude. Its standards of knowledge are severely individual. This is a common and vulgar error, narrowing the field of knowledge. It is also to be noted that the subjective element does not enter into the objective test. To test the reality of supraphysical experience, a special capacity for verification is needed. Such an experience can be tested only on an identical basis and not on any lower standards. Sri M.P. Pandit talks on the life divine. Volume 2, page 294 to 295. Thank you, sir. நமக்கு ஏற்படக்கூடிய அகம் சார்ந்த அனுபவங்கள், அதுதான் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. அகம் சார்ந்த அனுபவங்கள், அதை நம்ம வெளியில இருக்கக்கூடிய ஐம்புலன்களின் மூலமாக உறுதி செய்து கொள்ள முடியாது. எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் கிட்டுகின்றது என்றால் அதை நான் என்னுடைய ஐம்புலன்களின் மூலமாக உறுதி செய்து கொள்ள முடியாது. ஏன்னா அதற்கு என்னுடைய அகம் சார்ந்த அனுபவங்களை உறுதி செய்து கொள்வதற்கு அகம் சார்ந்த வழிகள் தான் இருக்கின்றன. அதே போல இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், சூப்ராபிசிக்கல் ரியாலிட்டிஸ், அதனுடைய தன்மையே எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட தன்மையை உடையதாக இருக்கின்றது. அதனால்தான் அதை நம்மளுடைய புறமனம், சாதாரண புறமனம், ஐம்பொருள்களை சார்ந்து செயல்படும் மனம், அதை வைத்துக்கொண்டு அதை நாம் கணிக்க முடியாது, அதை அறிந்து கொள்ளவும் முடியாது. அன்லெஸ் அது வெளியில பிசிக்கலா நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆனா வழிய. அதர்வைஸ் இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை நம்மளுடைய அந்த புலனுணர்வை சார்ந்து செயல்படும் மனதினால் அதை அறிந்து கொள்ள முடியாது, அதை கணிக்கவும் முடியாது, அதை அனுமானிக்கவும் முடியாது.
அவ்வாறு செய்தால் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி அத்தகைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கணிப்பு என்பது ஒரு சரியான கணிப்பாக இருக்காது. அதனால என்ன பகவான் கூறுகின்றார், இந்த சூப்ரா பிசிக்கல் ரியாலிட்டிஸ், அதாவது இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட உண்மைகளை நம்ம அறிந்து கொள்வது, உறுதி செய்து கொள்வது என்பது வேறொரு வழிகள் தான் இருக்கின்றன. அதற்கு அதை அறிந்து கொள்வதற்கு வேறு வழிகள் தான் இருக்கின்றன. அதற்கென்றே உரிய வழிகள் இருக்கின்றன. நம்முடைய சட உலகை சார்ந்த விஷயங்களை உறுதி செய்து கொள்கின்றோம். அதன் வழிகள் அதற்கு செல்லுபடியாகாது. இதற்கு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். வானவியல், அந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம அஸ்ட்ரானமி, இந்த வானவியல் சாஸ்திரம், அதை அஸ்ட்ரானமியை நம்ம படிக்கின்றோம். கோளங்கள் குறித்து படிக்கின்றோம், நட்சத்திரங்கள் குறித்து எல்லாம் படிக்கின்றோம். இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வெவ்வேறு வகையான இந்த தொலைநோக்கிகள், டெலிஸ்கோப்ஸ் பயன்படுகின்றன. ஆனால் நுண்கிருமிகளை ஆராய்வதற்கு நம்ம மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்றோம். இப்போ மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த விண்வெளியில் ஆராய்ச்சி செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா மைக்ரோஸ்கோப் நுண்ணுயிரை ஆராய்ச்சி செய்வதற்கு. அதே நம்ம கோளங்கள் குறித்து, அந்த ஸ்பேஸ் குறித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு டெலிஸ்கோப் தேவை. அதே போலத்தான் சூப்ரா பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஐம்புலன்கள் செல்லுபடியே ஆகாது. இதை பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அதனால அப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா, சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆர் டிபெண்டன்ட் ரியாலிட்டிஸ். இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை, அதுதான் உண்மை. இல்ல சட உலகை சார்ந்த விஷயங்கள் தான் உண்மை, அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்ம உண்மையினுடைய ஒரு பக்கத்தை நாம் உண்மை இருட்டடிப்பு செய்கின்றோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அதுக்குன்னே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்கு. நம்மளுடைய மைண்ட் ரொம்ப குறுகிய அளவில் தான் செயல்படுகின்றது இல்லையா? எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தான் என்னால் அறிந்து கொள்ள முடியும். இன்னொருத்தருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களே என்னால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மைண்டினுடைய செயல்பாடு ரொம்ப லிமிட்டடா இருக்குது. அதனால இதை நம்ம எல்லாத்தையுமே ஐம்புலன்களுடைய பரிசீலனைக்கு உட்படுத்துவது என்பது தவறான செயல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Paragraph 19 போகலாம். Paragraph 19. There are different orders of reality. The objective and physical is only one order. It is convincing to the physical or externalizing mind because it is directly obvious to the senses, while of the subjective and the supraphysical, that mind has no means of knowledge except from fragmentary signs and data and inferences, which are at every step liable to error. Our subjective movements and inner experiences are a domain of happenings as real as any outward physical happenings. But if the individual mind can know something of its own phenomena by direct experience, it is ignorant of what happens in the consciousness of others except by analogy with its own or such signs, data, inferences as its outward observation can give it. Explanation. There are different orders of reality. We say that matter is Brahman, life is Brahman, and mind is Brahman. These are all different orders of reality, one above the other. The objective and physical is only one order. The physical objects we see are convincing to the physical or externalizing mind because it is directly obvious to the senses. On the other hand, the mind has no means of knowledge of the subjective and the supraphysical except from fragmentary signs and data. Our inferences from them are at every step liable to error. Our subjective movements of our inner being and inner experiences are a domain of happenings as real as any outward physical happenings. Our individual mind
can know something of its own phenomena by direct experience. But it is ignorant of what happens in the consciousness of others, except by analogy with its own or by such signs, inferences as its outwards observation can give it. We have emotions like anger, compassion, sympathy, etc. We know our own inner feelings, but others may not know what is happening to us unless we show the signs of it. ஃபார் எக்ஸாம்பிள், மதர் கிட்ட போறவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, மதர் வந்து அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது அப்படியே வந்து தத்ரூபமா பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தெரியாது, இந்த போற சாதக்ஸ்க்கு தெரியாது நமக்கு அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. ஆனால் மதருக்கு தெரியும், அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரியும். அதுல ஏதாவது அந்த இயக்கங்கள்ல ஏதாவது சரி செய்யணும், டிஃபெக்ட்ஸ் இருக்கு, சரி செய்யணும் அப்படின்னா மதர் வந்து சரி செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த சாதகர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு உள்ளே வந்து ஒரு அந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது எப்படி சாத்தியம்? இப்போ சாதகர்களுக்கு வந்து என்ன தெரியும்? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களும் தெரியுது, அவங்களுக்கு உள்ளே இருக்க விஷயம் அவங்களுக்கே தெரியல. ஆனா மதர் அண்ட் ஷியோர்பிந்து இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அகம் புறம் அப்படிங்கிற டிஃபரன்ஸே இருக்காது. அவங்களுக்கு நமக்கு தான் அகம் புறம் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க வந்து எல்லாமே வந்து ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால அவங்களால எல்லாத்தையும் ஒருமித்து பார்க்க முடியும். எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி தான் இந்த உலகத்துல. பிரம்மன் தான் எல்லாம், அடிப்படையில பிரம்மன் தான். மேட்டரும் பிரம்மன், அன்னம் பிரம்மம் அப்படிங்கிறோம். லைஃப் இஸ் பிரம்மன், மைண்ட் இஸ் பிரம்மன். டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி தான் அதுல வெளியில பாக்குறோம், திடமான நிலையில சுட நிலையில பாக்குறோம், அது ஒரு ரியாலிட்டி, ஒரு ஆர்டர். உள்ளுக்குள்ள பாக்குறோம், சப்ஜெக்டிவா பாக்குறோம், அது ஒரு ஆர்டர். நம்மளுடைய வெளிப்புற மனதிற்கு வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உண்மையாக தெரிகின்றன. ஏன்னா அவைகள் நம்ம ஐம்புலன்களினால் அறியப்படுகின்றன. ஆனால் நம்மளுடைய மனம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஐம்புலன்களினால் அறியக்கூடிய விஷயங்களை மாத்திரம்தான் மனம் வந்து அறிய முடியும். எவையெல்லாம் ஐம்புலன்களை தாண்டி செயல்படுகின்றதோ அவைகளை வந்து வெறும் மனதை வைத்துக் கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. ஐம்புலன்களை தாண்டி செயல்படக்கூடிய விஷயங்கள், சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், இவைகளையெல்லாம் வந்து முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனம் வந்து ஒரு போதுமான கருவி கிடையாது. அறிந்து கொண்டாலும் கூட ஒரு அறிகுறிகளை வைத்துக்கொண்டு ஒரு அரைகுறையான தகவல்களை தான் அது அறிந்து கொள்ள முடியும். அதே போல அவைகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் அந்த இறுதியான ஒரு உண்மை, ஒரு முடிவு என்பதும் பிழைக்கு உட்பட்டதாக இருக்கும். அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நமக்குள்ள இருக்க நடக்கக்கூடிய விஷயங்கள், சப்ஜெக்டிவ் மூமெண்ட்ஸ், நம்மளுடைய அகத்தில் நடக்கக்கூடிய இயக்கங்கள், அது அனுபவங்கள்லாம் வந்து எந்த ஒரு இடத்தில் நடக்கின்றதோ அந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த சட உலகம் உண்மையோ அந்த அளவிற்கு நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய அந்த களம் வந்து உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் என்ன புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்ட மனமே எடுத்துக்கொண்டாலும் கூட எனக்குள்ள ஒரு அனுபவம் நேரடியாக ஏற்படும் பொழுது என்னால புரிந்து கொள்ள முடியும். நான் கோபமாக இருக்கின்றேனா, மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா அது எனக்குள்ள நடக்குது. அதே சமயம் இன்னொருத்தர் மனதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மை மைண்ட் இஸ் இக்னோரண்ட் ஆஃப் இட், இல்லையா? அன்லெஸ் அவரு அதை வந்து வெளிக்காட்டினால் ஒழிய நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஈவன் அவர்கிட்ட ஒரு உணர்ச்சி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு உணர்ச்சியை வந்து அவர் அறிந்து கொள்கின்றார் என்றார்,
அது குறித்த அனுபவத்தை நம்மால ஏதோ நமக்கு கிடைத்த அனுபவத்துடன் ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியுமே தவிர உண்மையிலேயே அந்த உணர்ச்சியை நம்மால அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் நாட் பாசிபிள். நம்மளுடைய மனதிற்கே அந்த ஒரு எல்லைக்குள்ள செயல்படும் தன்மைதான் இருக்கின்றது. நம்மகிட்ட கோபம் இருக்கின்றது, பரிவு இருக்கின்றது, மற்றவர்களும் கருணை காட்டுகின்றோம். இதெல்லாம் நம்மளுடைய இன்னர் ஃபீலிங்ஸ். பட் நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளியில மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம சொல்லலாம், ஆனாலும் அவங்களால கரெக்டா அதை அப்படியே உணர முடியாது. இது நம்மளுடைய மனதினுடைய குறை. எதுக்காக பகவான் சொல்கின்றார் என்றால், நம்மளுடைய மனம் ஒரு எல்லைக்குள்ளதான் செயல்படும். அதுக்காக மனதிற்கினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லாம் உண்மை இல்லைன்னு நம்ம நிராகரிக்க முடியாது. இது என்னால மனதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அதனால அவைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மனதினுடைய எல்லைக்குள்ள நம்ம எதை புரிந்து கொள்கின்றோமோ அதுக்குள்ளதான் புரிந்து கொள்ள முடியும். மனதினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் உண்மைகளும் இருக்கின்றன, அவைகளை மனதினால் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் இங்கு பகவான் வெளிப்படுத்துகின்றார். அடுத்தது போகலாம். I am therefore inwardly real to myself, but the invisible life of others has only an indirect reality to me, except in so far as it impinges on my own mind, life, and senses. This is the limitation of the physical mind of man, and it creates in him a habit of believing entirely only in the physical and of doubting or challenging all that does not come into accord with his own experience or his own scope of understanding or square with his own standard or sum of established knowledge. A person is inwardly real to himself, but the invisible life of others has only an indirect reality to him, except insofar as it affects his own mind, life, and senses. A person may have sympathy for the other person. The other person may not know it unless it is exhibited by signs such as comforting words, loving voice, etc. This is the limitation of the physical mind of man. It creates in him a habit of believing entirely only in the physical. He doubts or challenges all that does not come into accord with his own experience or his understanding or sum of established knowledge. Thank you, sir. இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் உண்மை என்று நம்புகின்றோம். எனக்குள்ள கோபம் வருகின்றது, எனக்குள்ளே அன்பு இருக்கின்றது, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், இதெல்லாம் நான் ரியல் அப்படின்னு நம்புகின்றேன். ஏன்னா எனக்குள்ள நடக்குது அதெல்லாம். ஸோ ஐ எம் இன்வர்ட்லி ரியல் டு மை செல்ஃப். ஆனா இங்க பகவான் என்ன கூறுகின்றார், மற்றவங்கள்ட்டையும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. எனக்குள்ள எப்படி என்னுடைய எனக்கு உள்ள எப்படி இந்த இயக்கங்கள்லாம் நடைபெறுகின்றதோ அதே போல மற்றவர்களுக்குள்ளேயும் இந்த அனைத்து இயக்கங்களும் நடைபெறுகின்றன. அதைத்தான் பகவான் இன்விசிபிள் லைஃப் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறார். ஆனா அது ரியல் அப்படிங்கிறது முடியுமா? அது டைரக்டா ரியல் கிடையாது. எனக்குள்ள நடக்கிற விஷயம் தான் எனக்கு டைரக்டா ரியல். எனக்குள்ள கோபம் வந்ததுன்னா அது டைரக்டா நான் ஃபீல் பண்றேன். மற்றவங்களுக்குள்ள இருக்கிற இமோஷன்ஸ் டைரக்டா கிடையாது, அது இன்டைரக்ட் ரியாலிட்டி. அது சில சமயம் அவர்கள் வெளிக்காட்டலாம், அது என்னை பாதிக்கலாம். தட்ஸ் a different issue. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்டைரக்ட் ரியாலிட்டி. எனக்கு எது டைரக்ட் ரியாலிட்டி, எதை நான் நேரடியான உண்மை என்று கருதுகின்றேன், எனக்குள்ளேயே நான் அனுபவிக்கக்கூடிய உணர்ச்சிகள், அனுபவங்கள், இதுதான் நான் உண்மை என்று நம்புகின்றேன். உண்மையிலேயே பார்க்க போனா எனக்குள்ள நான் அனுபவிக்கக்கூடிய உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு உண்மையோ மற்றவர்களுக்கு உள்ளே அவர்கள் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் அந்த அளவுக்கு உண்மை. நம்ம அப்படி நினைக்கிறோமா? கிடையாது. நமக்குள்ள நடக்கிற விஷயம்தான் நம்ம ரொம்ப அதிக முக்கியத்துவம் தர்றோம். மற்றவர்களுக்குள்ள நடக்கிற உணர்ச்சிகளுக்கு நம்ம
அந்த அளவுக்கு ஏதோ கேட்டுக்கிறோம், பரிவு காட்டுறோம், எல்லாம் பண்றோம். பட் உண்மையிலேயே அவங்க தீவிரமா உணர்றோமா, நம்ம தீவிரமா உணர்றோமா அப்படிங்கணுமா கிடையாது. ஏன்னா அது நம்ம பொறுத்தவரைக்கும் அது இன்டைரக்ட் ரியாலிட்டி. டைரக்டா அது வந்து நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியல. அது எந்த அளவுக்கு என்னை பாதிக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நான் அதுக்கு முக்கியத்துவம் தருவேன். அது என்னை பாதிக்கல அப்படின்னா நான் வந்து முக்கியத்துவம் தர மாட்டேன். பட் இது இயல்பு, இது தப்புன்னு சொல்ல முடியாது, இது இயல்பு. ஏன் இயல்பு அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் மைண்ட் அப்படிதான் செயல்படுது. பிசிக்கல் மைண்டோட லிமிட்டேஷன் அப்படிதான் செயல்படுது. அது என்ன லிமிட்டேஷன் நம்மளுக்கு ஒரு எல்லையை வகுக்கின்றது? எதெல்லாம் வந்து என்னால ஐம்புலன்களினால் நான் வந்து ஸ்தூல நிலையில் திட நிலையில் உணர்கின்றேனோ அதைத்தான் நான் நம்புவேன். எவைகளையெல்லாம் வந்து என்னுடைய சொந்த அனுபவம், என்னுடைய புரிதல், என்னுடைய ஒரு அளவுகோல், நான் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ள அந்த நாலேஜ் இதுக்குள்ள வரலையோ, இதுக்கு ஒத்து வரலையோ, அதையெல்லாம் நான் சந்தேகிப்பேன். இல்ல அதை நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதை நான் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை நான் எதிர்ப்பேன். இப்படிதான் மனித மனம் செயல்படுகின்றது. எவ்வாறு செயல்படுகின்றது அப்படின்னா, எதெல்லாம் வந்து நம்ம வந்து பிசிக்கலா பார்க்கின்றோமோ, ஐம்புலன்கள் அறிகின்றோமோ அதைத்தான் உண்மைன்னு நம்புறோம். அதே சமயம் எவையெல்லாம் என்னுடைய அந்த அனுபவத்திற்கு முரணாக இருக்கின்றதோ அதை நம்ம என்ன செய்யறோம்? நான் வந்து அறிந்து வைத்துள்ளது என்னுடைய ஒரு நார்ம்ஸ், அளவுகோல்கள், என்னுடைய நாலேஜ், ஏற்கனவே எனக்குள் நான் வகுத்துள்ள அந்த அறிவு, இதுக்கெல்லாம் ஒத்து வரல அப்படின்னா நான் என்ன செய்வேன்? அதை நான் டவுட் பண்றேன். இது எப்படி அவர் சொல்றது ஏற்றுக்கொள்வது? இந்த அனுபவத்தை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இது உண்மையாக இருக்கலாமா, பொய்யாக இருக்கலாமா, அப்படியெல்லாம் நான் டவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய பிசிக்கல் மைண்ட் அப்படிதான் செயல்படுது. ஏன் அப்படி செயல்படுது அப்படின்னா நம்ம டிவைடடா இருக்கிறோம். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஒன்னா இருக்கும்போது நம்ம அது மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம கான்சியஸ்னஸ் டிவைடடா இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம உண்மைன்னு நினைக்கிறோம். நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பொய்ன்னு நினைக்கிறோம். இதுல என்ன உண்மை அப்படின்னா, இந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் அது மாத்திரம்தான் நம் உண்மைன்னு நினைக்கிறது வந்து ஒரு எல்லைக்குள் மனிதனுடைய மனம் செயல்படுவதைத்தான் காட்டுகின்றது. இதை தவிர வேறு எதுவுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது எதை காட்டுகின்றது என்றால், மனித மனம் வந்து ஒரு எல்லைக்குள் தான் செயல்படுகின்றது, அதைத்தான் காட்டுகின்றது. இது வந்து ஒரு வரம்பு. இதை மீறணும் அப்படின்னா மனித மனம் வந்து அந்த உணர்வு நிலையை வந்து நம்ம ஹையர் லெவல் ரேஞ்சஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் போனாதான் நம்மளால வந்து என்னுடைய உணர்வு, எனக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் உண்மை என்று நம்ப முடியும். என்னுடைய சட உலகிற்கு நான் காணும் விஷயங்களை உண்மை என்று நம்ப முடியும். இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றனவே அதையும் நான் உண்மை என்று நம்ப முடியும். எப்ப அப்படின்னா என்னுடைய உணர்வு நிலையில நான் உணரும் பொழுதுதான். அது மாத்திரம் இல்ல, எனக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் உண்மை என்று நம்ப முடியும். பிறருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் உண்மை என்று நம்ப முடியும். எப்போ அது வந்து முடியும்? ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் அது இருக்கும் பொழுதுதான் முடியும். அதர்வைஸ் நம்மளால வந்து முடியாது. அதனால்தான் பகவானும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள்? நம்ம வந்து ஒரு கருத்தோ ஒரு முடிவோ ஒரு எண்ணமோ எடுத்துக்கொண்டு அதுதான் சரி என்று வாதிடுவதோ, ஒரு உறுதியாக ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தவறு என்று எண்ணுவதோ முற்றிலும் அது வந்து சரியான ஒரு ஸ்டாண்டா இருக்க முடியாது. உங்களுக்கு எந்த விஷயம் எந்த உண்மையாக படுகின்றதோ அதே விஷயம் அதே மாதிரி மற்றவர்களுக்கு வேறொரு விஷயம் உண்மையாக படும். உங்களோடதுதான் உண்மை, மற்றவர்களுடைய தவறு என்று நீங்க சொல்ல முடியாது என்று ஸ்ரீ அன்னை நிறைய இடத்துல கூறுகின்றார்கள். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரொம்ப லிமிட்டடா தான் நம்மளுடைய மைண்ட் செயல்படுது. நிறைய லிமிட்டேஷன்ஸ்குள்ள நம்ம செயல்படுறோம். அதனால உண்மையினுடைய ஒட்டுமொத்த பரிணாமத்தை பரிமாணத்தை நம்மால வந்து அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த கருத்தை தான் புரிந்து கொள்கின்ற அடிப்படையில் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய சட உலகிற்கான நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி.
சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், சூப்ராபிசிக்கல் வேர்ல்ட், சூப்ராபிசிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுல எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம பார்க்கறது ரொம்ப 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 கம்மி. அதை வைத்துக்கொண்டு நம்ம ஒட்டுமொத்த உண்மையை அறிய முடியாது என்று பகவான் கூறு. எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக உண்மைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. ஸோ அதுவும் ரியல், இதுவும் ரியல். அதே தான் சாப்டரோட தலைப்பே ரியாலிட்டி. ரியாலிட்டி என்றால் எந்த அளவுக்கு சட உலகை சார்ந்த விஷயங்கள் ஒரு ரியலோ அந்த அளவிற்கு சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் ரியல். அந்த கருத்தை தான் பகவான் இங்கே கூறுகின்றார்.